வைத்து ஆலோசனை சொல்லுகிறவரும் நமக்கு எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் சந்திக்கிறவரும் ஆகிய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் இப்பொழுது இருப்பதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாக்குவாராக. ஆமீன் சொல்லுங்க. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் ஒரு குறைவில்லாமல் உங்களை நடத்துவாராக. ஏசு உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறார். சபை உங்க மேல அன்பா இருக்குது. உங்க மனைவி உங்க மேல அன்பா இருக்காங்க. பிள்ளைங்க அன்பா இருக்காங்க. கணவர் அன்பா இருக்கிறாங்க. நீங்க எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்கணும். ஆமே. கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் உங்க மத்தியில ஒரு தேவனுடைய வார்த்தை வாக்குத்தத்தமாய் கொடுக்கும்படி என் இருதயத்தில் வார்த்தை ரொம்ப போட்டுக்கிட்டே இருந்தார். கடந்த 15 நாட்களாக இந்த வார்த்தை என்ன ரொம்ப தொண்டை கொஞ்சம் போயிடுச்சு. நான் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்திலேருந்து நேற்று ராத்திரி வரைக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். நேற்று மாத்திரம் 2 இடத்துல பிரசங்கம். அதனால தொண்டை சுத்தமாக போயிடுச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கர்த்தர் நல்லவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை நாங்கள் மேலிருந்து வாசிக்கிறோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆமென். உன் மேல என்ன ஒளி வந்ததுன்னா உலகத்தின் ஒளி அல்ல, கர்த்தர் மேல் இருந்த மகிமையின் ஒளி உன்மேல் உதித்தது. இதுதான் வாக்குத்தத்த வசனம். அடுத்த வசனம் சொல்லுது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடுது. அந்த ரஷ்யா கூட ஒரு நாடு சண்டை போடுது. அந்த நாட்டுக்கு பேர் என்னது? உக்ரைன்ல 2.5 வருஷமா கரண்ட் இல்லையா? 2.5 வருஷம் ஆச்சா கரண்ட் வந்து. 2.5 years கரண்ட் கொடுக்க முடியலையா? எப்ப மாதிரி மிசைல்ஸ் விழுந்துட்டே இருக்குதான். ஜனங்களை ஒரு விதமான இருள் மூடிக்கொண்டிருக்கிறது. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தன் மகிமையின் வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சொல்லிட்டு சொல்றார், மூடும், ஆனாலும் உன்மேல் யார் உதிப்பாரு? யார் உதிப்பாரு? கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அவர் உதிக்கும் போது நீ எப்படி மாறுவ? வெளிச்சமாய் மாறுவாய். உன் வெளிச்ச நடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு. அல்லேலூயா. கர்த்தர் தான் மகிமையின் ஒளி. அவர் தான் நம்ம மேல உதிக்கிறார். இதுக்கு என்ன பாஸ்டர் பண்ணணும்? 1ஆம் வசனத்துல எழும்பு. எல்லாம் சொல்லுங்க. நீ எழும்பு, உன்னை நான் பிரகாசிக்க வைப்பேன். நீங்க எழும்புனா பிரகாசி. பர்சனலா சொல்றார். வாசிக்க அந்த வசனம். 1ஆம் வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி. பர்சனலா சொல்றார். வெளிச்சம் வேண்டும் என்று நீண்ட நாட்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற சகோதரா, ஜெபித்துக் கொண்டிருக்கிற சகோதரி, ஏதோ ஒரு இருள், ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒன்று என் வீட்டுக்குள்ள இருக்கு பாஸ்டர். ஒரு இருளுக்குள்ள உள்ள நாங்க இருக்கிறோம். எங்க சரீர நிலை திடீர்னு பாதிக்கப்படுது. திடீர்னு எங்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரம் இல்லாம போகுது. நாங்க நஷ்டத்தை சந்திக்கிறோம் என்று நீண்ட நாட்களாய் இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்? யாராவது எதனா பண்ணிட்டாங்களா அப்படின்னு நீங்க யாராவது உட்கார்ந்துருந்தா உங்ககிட்ட பேசுறார். நீ எழும்பு, உன்னை பிரகாசிக்க வைக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்ரு நம்மளை இருளில் தள்ளவே முயற்சி எடுக்கிறோம். நீங்க எப்படி அந்த வெளிச்சமான நகரத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக இருளில் தள்ளுறதுக்கே முயற்சி எடுக்கிறோம். அதனாலதான் பாருங்க நிறைய பிரச்சனையை குடும்பத்தில் தரோம். அளவுக்கு அதிகமான கோபத்தை தரோம், வியாதிகளை தரோம், நஷ்டங்களை தரோம், தொழில் வளர்ச்சி இல்லாம போகுது. ஏன்னா நீங்க இந்த கஷ்டம், இந்த நஷ்டம், இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்தோன்னா பலிபீடம் கட்டுறதை நிறுத்திடுவீங்க. நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னா உங்க விசுவாச வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா கீழே. எந்த மனுஷனுக்குள்ள விசுவாசம் குறைகிறதோ அவன் விசுவாசமே இல்லாம போறான்னு அர்த்தம். குறைஞ்சினே வருது பாஸ்டர் அப்படின்னு பார்த்திருக்கீங்களா? பிரியாணி போடும்போது இவ்வளவுதான் இருக்குதுன்னு. அப்படின்னா என்ன? காலியாக போகுதுன்னு அர்த்தம். உங்களை இருளுக்குள்ள தள்ளுவதற்கு முதல்ல அவன் கை வைக்கிற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை. உங்களுக்குள்ள விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி பிரதர், இந்த வாழ்க்கை ஒரு போராட்டம் பிரதர். இது அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற இடம். பவுல் சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். இந்த போராட்டத்தில் எதை காத்துக்கிட்டேன் தெரியுமா? விசுவாசத்தை காத்துக்கிட்டேன். ஏன்? இந்த இருள் என் விசுவாச வாழ்க்கை அழிச்சிடக்கூடாது. ஏன்னா மனுஷகுமாரன் வரும்போது எதை தான் பார்க்க போறாரு? விசுவாசத்தை காண்பாரோ. அப்படின்னா என்ன பாஸ்டர் அர்த்தம்? என் வாழ்க்கையில நான் சந்திக்கிற இருள்கள் என் விசுவாச வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது? ஏ சத்துருவே, நான் இருளில் உட்கார்ந்துகிறேன் சந்தோஷப்படாத. நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு என்ன இருப்பாரு? அப்படின்னா என்ன அர்த்தம்? இருளிலும் கர்த்தரை தேடுவதை, இருளிலும் கர்த்தரை துதிப்பதை, என் இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த வியாதி, இந்த நஷ்டம், இந்த பயங்கர சூழ்நிலையும் கர்த்தர் என்னை இந்த இடத்துல வெளிச்சமா வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்க ஜெப வாழ்க்கை நீங்க தேவனை தேடுவதில்லை, பிரச்சனை நடுவில் தேடுங்க. பிரச்சனை நடுவில் தேடுங்க. கர்த்தர் உங்களை வெளிச்சமா மாத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவங்க. ஆதியாகமம் 1:4 வாசி பாருங்களேன். இருளில் இருந்த தேவன் நம்மளை என்ன பண்ணிட்டாரு?
வாசிங்க வாசிங்க, நேராச்சு. கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வேறாக பிரித்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் என்ன உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்படாத ஜனத்திலிருந்து பிரிக்கப்பட்டவங்க, சொந்த பந்தத்திலிருந்து பிரிக்கப்பட்டவங்க, பாவத்திலிருந்து பிரிக்கப்பட்டவங்க, வியாதியிலிருந்து பிரிக்கப்பட்ட சந்ததி நீங்க. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6:14 சொல்றாரு, அந்நிய நுகத்தில் அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாது இருப்பாயாக. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏதியா? உன் வாழ்க்கையில, உன் வீட்டுக்குள்ள, உன்னுடைய ஜீவியத்துல, உன் தொழில்ல, உன்னை போகிற பாதையில எப்படி இருள் வரும்? அப்ப நீ அந்நிய நுகத்துல பிணைக்கப்பட்டுட்டியா? அவிசுவாசியோட பிணைக்கப்பட்டுட்டியா? நம்ம ஜீவியத்தை நம்ம தான் ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன் இந்த இருள் வந்தது? ஏன் இந்த பிரச்சனை வந்தது? இன்னைக்கு செய்தி நிச்சயமா உங்க கண்களை திறக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மளை சந்தித்தவர் ஒளியின் தேவன்க. அப்போஸ்தலர் 26:13 வாசி பாருங்க. அப்போஸ்தலர் 26:13 வாசி பாருங்க. நான் பகலில் நடந்து கொண்டு சென்றபோது சூரிய வெளிச்சத்திலும் அதிகமான வெளிச்சம் என்னை 26:13 மத்தியான வேளையிலே ராஜாவே சூரியனுடைய பிரகாசத்திலும் என்னையும் என் கூட பிரயாணம் பண்ற என் மனைவி பிள்ளையையும் என் தாயாரையும் என் தகப்பனையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். பவுலை சந்தித்த அதே ஒளி கைத்தட்டி சொல்லுங்க, என்னையும் சந்தித்திருக்கிறது. அந்த ஒளி என்னை பிரகாசிக்க வைத்திருக்குது. அல்லேலூயா. பிரதர், இருளிலே நீங்க வெளிச்சமா இருக்கணும் பிரதர். ஒரு நாள் முழு இருளை கர்த்தர் அகற்றுவார். சொல்லுங்களேன். அதுதான் நல்ல போராட்டம் சொல்லி யோபை போய் கேட்டீங்கன்னா, எப்படி இருள்ல உட்கார்ந்து இருந்த? இருள்லயே எனக்கு ஒரு வெளிச்சம் இருந்தது. எனக்கு ஒண்ணு தெரியும், இந்த இருள என் மனைவி கேட்கறா, இன்னும் இந்த விசுவாச உத்தமத்துல நிற்கிறியோ? ஆமா நிக்கிறேன். ஏன்? இந்த இருள் நிரந்தரம் அல்ல, வெளிச்சம் தான் நிரந்தரம். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த காலையில 3 காரியங்களை கர்த்தர் உங்களோட பேசும்படி என் ஆவில இன்சிஸ்ட் பண்ணாரு. அந்த 3 காரியங்களை சொல்லி நான் இந்த ஆராதனை முடிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 37:6. சீக்கிரமா வாசிக்கணும், கடகடன் எடுக்கணும், பைபிள்லாம் பிராக்டிஸ் ஆகணும் சபை. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்பர் 1 பாஸ்டர், நான் நீதியா வாழ்ந்த, நீதியா நடந்த, நீதியா பேசின, நீதியா பார்த்தேன், நீதி என் வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் உள்ள என் மனசாட்சி சொல்லுச்சு நான் நீதியா இருந்தேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் கட்டாயம் உன் நீதியை எங்கே கொண்டு வருவார் தெரியுமா? கர்த்தர் வெளியே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீதியா நடந்தவர்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. நம்முடைய மனசாட்சியே நம்மளை குற்றவாளி என்று தீர்க்குமானால் மனசாட்சியிலும் பெரியவராய் ஒருவர் இருக்கிறார். சொல்லுங்க, நீங்க நீதியாய், நீதிமானுக்குரிய வாழ்க்கை, நீதிமானுக்குரிய காரியங்களை நீங்கள் சொல்லி நடந்திருப்பீர்களானால் கட்டாயம் உங்கள் நீதியை வெளிச்சத்திற்கு கர்த்தர் கொண்டு வருவார். எல்லாரும் பார்ப்பாங்க உங்க நீதியை. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? சத்துரு நீதி இல்லாமல் அநியாயமாய் வாழ்கிறவர்களை நன்றா இருப்பது போல நம்மளுக்கு காண்பிக்கிறான், நல்லா இருக்கிறது மாதிரி காட்டுறான். அவங்க தொழில் நல்லா இருக்குது, அவங்க குடும்பம் நல்லா இருக்குது, தொழில் ஓஹோன்னு ஓடுது, குடும்பத்தில் சமாதானம் இருக்குது, அவங்களுக்கு வியாதியா வர்றதில்லை. அவங்களுக்கு என்ன வர்றதில்லை? வியாதியே வர்றதில்லை. அவங்க பிள்ளைங்களாம் பாருங்களேன், நம்ம பிள்ளைங்களாம் படின்னு மண்டையில குட்டுறோம், அது சொல்லாமே அது மார்க் எடுக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. சுத்தி பார்த்தா அநீதியா வாழற எல்லாம் எப்படி இருக்கிறான்? நல்லா இருக்கிறான் பாருங்க. அவன் பயங்கரமா என்னென்னமோ ஏமாத்தி என்னென்னமோ பண்றான் பாருங்க. அவன் சரீர நிலை நல்லா இருக்குது, சமாதானமா வாழறான். இதெல்லாம் சத்து நமக்கு காண்பிக்கிறான். அநீதியா வாழறவன் எப்படி இருக்கிறானே? நான் எப்படி இருக்கிறேன்னு தெரியுமா? உம்மை உத்தமும் நேர்மையுமாய் நடக்கிறேன் ஆண்டவரே, உம்மை தேடுறேனே. ஒரு பொய் பேசணும்னு சூழ்நிலை வந்தா கூட ஐயோ உள்ள இருக்கிற ஆண்டவர் பார்க்கறாரு, நான் பொய் பேசக்கூடாதுன்னு வாழறேனே. நான் நடக்க எவ்வளவு ஒழுக்கம், என் சம்பாத்தியத்தில் 1 ரூபாய் கூட அநியாய வருமானம் இல்லையே, நான் இப்படி கர்த்தரை தேடி வாழறேன், எனக்கு ஏன் இந்த இருள்? நம்ம மத்தியில் யாராவது இருக்கிறீங்களா? நான் உத்தமமா வாழறேன் பாஸ்டர், உண்மையா வாழறேன் பாஸ்டர், என் உத்தம குணத்தை கர்த்தர் வருவார். ஆனா ஒரு இருள் எனக்குள்ள, வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது. கொஞ்ச நாள் நல்லா இருக்குது, திடீர்னு வீடெல்லாம் ஒரு இருள், திடீர்னு சண்டை, திடீர்னு போராட்டம், என் வீட்டுல ஏதோ ஒண்ணு இருக்குது. உத்தம குணத்தை நீ ஆராய்ந்து பாருன்னு கர்த்தர் சொல்றார். யோசேப்புன்னு ஒரு மனிதன் வேத புத்தகத்தில் இருந்தார். அந்த மனுஷன் யார் தெரியுமா? வாழ்நாளில் ஒரு முறை கூட போய் சொன்னதில்லை. அப்பா கேட்கிறார், என்னப்பா அண்ணெல்லாம் ஆடு மேய்ச்சானுங்களே, என்ன பண்ணானுங்க ஆடு மேய்க்கும் போது? ஐயோ அப்பா கேட்டார. இல்லப்பா அண்ணெல்லாம் நல்லா தான்ப்பா மேய்ச்சாங்க. இல்ல, அவர்கள் என்ன தவறு செய்தார்களோ உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பேசினார்கள். இது நிமித்தம் தன் சகோதரர்கள் பகைத்தார்கள். சகோதரன் கவனிங்க,
சகோதரர்கள் பகைத்தார்கள், ஆனால் இவர் அன்பு செலுத்துவதை தவறல. நீதிமான்னா நீங்க உடனே என் நீதியை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துருவாருன்னு அப்படி உங்க நீதியை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துருவார்ல. யார் நீதியை நடந்தவர்கள்? சகோதரர்கள் வெறுக்கிறார்கள், ஆனா இவன் அன்பு செலுத்துறத நிறுத்தல. சாப்பாடு கொண்டு போறியாப்பா கோசேனுக்கு, கொண்டு போறிய சாரி தோத்தானுக்கு கொண்டு போறேன், என் அண்ணனுக்கு நான் கொண்டு போவாம அன்பு காட்டினவன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். விற்று போட்டார்கள். போன இடத்துல கூட பிறந்தவர்கள் இல்ல, பங்காளி இல்ல, கூட பிறந்த அண்ணன் தம்பி யாரும் இல்ல. பாவம் செய்வதற்கு அவன் பயங்கரமா ஏவப்படுகிறான். அந்த இடத்துல சொல்றாரு, நான் கர்த்தருக்கு பயந்தவன், நான் எப்படி பாவம் செய்வேன் என்று. தன் நீதியாய் வாழ்ந்த மனிதன் எங்கே தெரியுமா இருக்கிறான்? 105 சங்கீதத்தில் சொல்லுகிறது, அவனை இரும்பில ஒடுக்கி சிறையில இருள வைத்திருந்தாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். 105 18 19 வாசிக்க நேரம் இல்ல. இருள் நிறைந்த சிறையில் இருக்கிறா. அல்லேலூயா. கெட்டவனா நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது யோசேப்புக்கு, ஆமா தானே? கெட்டவனா அப்பா கூட இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லவன் எங்க இருக்கிறாரு? நீதியா வாழ்ந்தவர் எங்க இருக்கிறாரு? பொய் பேசாதவர் எங்க இருக்கிறாரு? ஆமென். எங்க இருக்கிறார் தெரியுமா? சிறையில் இருக்கிறார், இருளில் இருக்கிறார் பிரதர். ஒரு நாள் வந்தது, கவுனிங்க ஆழமான சத்தியம். ஒரு நாள் வந்தது, கர்த்தர் எகிப்துக்கே வெளிச்சமா மாத்திட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ தாண்டா எகிப்துக்கு வெளிச்சம் பார்வோன்னு சொல்றார். இன்னைக்கு தேசத்துக்கே மாத்திட்டார். உடனே உங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் கேள்விப்பட்டு பஞ்சத்துல வராங்க. கதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வந்த உடனே சூரியன் உதித்து கொண்டே இருளே வராத ஒரு ஊர் இருக்காங்க, அதுக்கு பேர் கோசேன். ஆமென் சொல்லுங்க. பசுமையான ஊரு. அந்த ஊரை கொடுக்கிறார். ஒண்ணு தெரியும், நான் நீதியா வாழ்ந்த என் சந்ததி இருக்க வேண்டிய ஊர் அந்த ஊரு, என் பிள்ளைகள் இருக்க வேண்டிய ஊர் அந்த ஊரு. யோசேப்பு மரித்து போனார். பார்வோனின் நாட்கள்ல கடும் இருள் பூமியை மூடினது, ஆனால் கோசேனில் மாத்திரம் கர்த்தர் வெளிச்சம் வைத்தார். சகோதரா, நான் சொல்றதை கவனிங்க. நீ இன்னைக்கு நீதியும் வெளிச்சமாய், நீதியும் உண்மையுமாய், நீதியும் உத்தமமாய் கர்த்தர் பார்க்கும்போது குற்றமற்ற மனசாட்சியோட நீங்க வாழ்ந்திருந்தீங்கன்னா, உங்களுடைய நாட்களுக்கு பிறகும் உங்கள் பிள்ளைகள் மேல் ஒரு இருள் மூடாதபடி கர்த்தர் வெளிச்சத்திலே நடத்துவார். எத்தனை பேர் நான் சொல்றது சத்தியம் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால உங்க நீதியை வெளிச்சத்தை போல கர்த்தர் மாற்றுவார் என்றால், நீதியாய் நடந்தவர்கள் ஒரு நாள் கர்த்தர் சமூகத்தில் வெளிச்சமாய் மாறுவார்கள். அவங்க சந்ததி வெளிச்சமாய் மாறும். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நான் சொல்ற வார்த்தையை 100க்கு 1000 மடங்கு நீங்க நம்பலாம். நீங்க நீதியா வாழ்ந்திருந்தீங்கன்னா, உத்தமமா வாழ்ந்திருந்தீங்கன்னா, நீங்க ஒருவேளை இன்றைக்கு இருள் இருக்கலாம், ஒருவேளை இல்ல அப்படி யாரும் இருந்திருக்கலாம். உங்க பிள்ளைகளை கர்த்தர் எங்க தெரியுமா கொண்டு வரார்? எகிப்து முழுவதும் கடும் இருள், எகிப்து முழுவதும் வாதை, எகிப்து முழுவதும் பிரச்சனை. ஆனால் யோசேப்பின் சந்ததி, ஆபிரகாம் சந்ததி இருந்த கோசேனிலே வெளிச்சம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18 19 வாசிங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18 19 வாசிங்க சகோதரி. நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். துன்மார்க்கனுடைய பாதையோ காரிருள் போல் இருக்கும். அல்லேலூயா. நீதிக்கு பதில் அநியாயமா நடத்தப்பட்டீங்களா? வீணான குற்றம் சாட்டப்பட்டீங்களா? உங்க வாழ்க்கையில நான் இது வரைக்கும் நீதியா நடந்து இருள், இன்னைக்கு கர்த்தர் பேசுறார். நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல கர்த்தர் வைக்க போறார். எங்க நான் சொல்றேங்க, நீதியா நடந்த நீதான் உன் குடும்பத்துக்கு வெளிச்சம். நீதான் போஷிக்க போற, நீதான் குடும்பத்தையே நடத்த போற. யாரெல்லாம் அநியாயமாய் உன்னை நடத்தினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். நீதிமானுக்கென்ற வெளிச்சம் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இது நடக்கும். அல்லேலூயா. ரெண்டாவது பாஸ்டர், ரெண்டாவது என்ன பண்ண போறார்? நேரம் இல்லை. சங்கீதம் 18:28 வாசிங்க. சங்கீதம் 18:28 வாசிங்களே. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். அல்லேலூயா. தேவன் ரெண்டாவது என்ன பண்ண போறார் தெரியுமா? நம்ம விளக்கை ஏத்த போறார். அப்படின்னா என்ன பாஸ்டர்? இவன் விளக்கு அநேக நாள் அணைக்கப்பட்டு கிடக்கிறது. இந்த சத்தியத்தை கவனிங்க. இங்க அங்கெல்லாம் பார்க்காதீங்க. இப்படி பார்க்கறது, என்ன பாருங்க, மூஞ்ச பாருங்க, என்னை பாரு, யோகம் வரும். ஆமென். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படி தலையை சொரியுது, குழந்தைங்களை கொஞ்சிறதெல்லாம் உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணின்னு இருக்கிறோம். எப்படி நான் பேசுறதெல்லாம் பிரசங்கம்ல, உங்க ஜீவன் உள்ள வார்த்தைகள் ஏத்தப்பட்டது. நீ உயிர் பிழைப்பதற்கான ரத்தம். ஆமென் சொல்லுங்க. அப்படி இருக்கணும். ரத்தம் ஏத்தும் போது எங்கன்னா சொன்னீன்னு இருப்பியா? சொல்லுங்க. அல்லேலூயா. கவுனிங்க சிஸ்டர் பிரதர், விளக்கு அணைந்து போய்விட்டது. அணைந்து
இருக்கிற விளக்கை ஏற்றும்படி கஞ்சுகிறான். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், ஏற்றுவீர். நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்க விளக்கு அணைந்து போன நிலை, உன் வீட்டுக்குள்ள பயங்கர இருள் சூழ்ந்த நிலை, அமைதி கெட்டு போச்சா, உன் சரீரத்துல வியாதி வந்துருச்சா, உன் குடும்பத்தை ஏதோ ஒரு அந்தகார சக்தி ஆட்டி படைக்குது, எவ்வளவோ ஜெபிக்கிறேன் பாஸ்டர், எவ்வளவோ போராடுறேன் பாஸ்டர், என்னென்னமோ பண்ணி பார்க்கிறேன், இந்த இருள் போலனா உட்கார்ந்து புலம்ப கூடாது, நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இவன் சொல்றான், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ஜெபிக்க ஆரம்பிச்ச, என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவீர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் தொழில இன்றைக்கு ஒரு இருள் இருக்கலாம், உன் வேலையில ஒரு இருள் இருக்கலாம், உன் சரீர நிலையில இன்றைக்கு ஒரு இருள் இருக்கலாம், உன் குடும்பத்துல நல்லா இருந்த உறவுகள் மத்தியில ஒரு பெரிய இருள் வந்திருக்கலாம், இன்னைக்கு உன் மன அமைதி கெட்டு போய் நீ ஒரு இருள்ல இருக்கலாம், உன் சமாதானம் கெட்டு போய் இருள்ல இருக்கலாம். உன் விளக்கை ஏற்றும்படி அவரிடத்துல வேண்டுதல் செய். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன் பிள்ளைகள் எதிர்காலம் என்ற விளக்கு அணைந்து இருளில் கிடைக்கதா? இந்த மாசம் கர்த்தர் சொல்றாரு, உன் விளக்கை நான் ஏத்த போறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி பாஸ்டர் இந்த விளக்கு நல்லா எரிஞ்சிட்டு இருந்த விளக்கு எப்படி பாஸ்டர் அணைஞ்சது? வேதம் சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விளக்கு இருளிலும் அணையாது, இரவிலும் அணையாது. உன்கிட்ட இருந்த நல்ல குணங்கள் கெட்டு போனதனால விளக்கு அணைக்கப்பட்டிருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில சில தேவையில்லாத குணங்கள் வந்ததனால எப்படிங்க விளக்கானைய? நம்பர் 1 எழுதிக்கங்க, காற்று அடித்தால் விளக்கானையும். எப்படி விளக்கானையும்? காற்று அடித்தால் விளக்கானையும். அப்படின்னா என்ன பாஸ்டர்? சில பொறாமைகள், சில வன்கண்கள், சத்துருவோட எரிச்சல்கள் உன்னுடைய வாழ்க்கையில காற்றா வந்திருக்கலாம், காற்றா வந்திருக்கலாம். நீ உன் வீட்டை எது மேல கட்டி இருக்கலாம் தெரியுமா? மண் மேல கட்டி வச்சிருந்திருப்ப. அப்படின்னா என்ன பாஸ்டர்? என்னுடைய நம்பிக்கையின் மேல கட்டப்பட்ட வீடு, கண்மலையாகிய இயேசுவின் மேல இந்த வீட்டை கட்டல, எனக்கு வர பென்ஷன் மேல, எனக்கு வர வருமானத்தின் மேல, நான் செய்யற வேலையின் மேல இந்த வீட்டை கட்டண. இந்த கட்டணது மாத்திரம் அல்ல, கட்டினது எல்லாருக்கிட்டும் பிரம்மாண்டமா காட்டினேன். ஆமீன் சொல்லுங்க. சிலருக்கெல்லாம் அதான் உலகத்துல பழமொழி சொல்ல, மண்ணை தின்னாலும் மறைவா அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆசீர்வதி காட்டுறது தப்பு இல்ல, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட காட்ட வேண்டியது உன் சொந்தக்காரங்கிட்ட இல்ல, இங்க காட்டணும். எங்க காட்டணும் சொல்லுங்க? எங்க காட்டணும் தெரியுமா? பரலோகத்துக்கு காட்டணும். அல்லேலூயா. நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? பேசுறது புரியுதா? ஏன் இந்த வீட்டின் மேல காற்றடித்தது தெரியுமா? பிரம்மாண்டமா கட்டணும். இயேசு இல்லாத இந்த விளக்கின் மேல பொறாமை என்ற காற்று அடித்தது, வன்கண் என்ற காத்து அடிக்குது, பில்லி சூனியம் என்ற காத்து. எப்படி இந்த காத்து கருப்பு உள்ள வந்ததுன்னே தெரியல பாஸ்டர். விளக்கு அணைஞ்சு போச்சு பாஸ்டர். பிரதர், உன் தொழில் பொறாமையினால் அழிக்கப்பட்டு இருக்கலாம். சிஸ்டர், உன் வாழ்க்கையில உன் பிள்ளைகள் நன்னாகதை பார்த்து சில பொறாமையின் ஆவிகள், வன்கண்ணின் ஆவிகள், அந்தகார ஜீவனுடைய வல்லமைகள் உன் வீட்டு விளக்கு அணைச்சிருக்கலாம். இன்னைக்கு சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணு, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் விளக்கை ஏற்றுவீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். எப்படி பாஸ்டர் விளக்கு அணைஞ்சது? 2வது, எண்ணெய் குறைந்ததால் விளக்கு அணைந்தது. எப்படி விளக்கு இருள் போச்சு? சாரி, எப்படி வீட்டில் இருந்த வெளிச்சம் வெளியே போச்சு தெரியுமா? இருள் வந்தது, எண்ணெய் குறைஞ்சு போச்சு. என்ன குறைஞ்சு போச்சு சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. எண்ணெய் குறைஞ்சு போச்சு. ஆவிக்குரிய தளர்ச்சி, என்னால் ஜெபிக்க முடியல. எங்க போனாலும் நேற்று 2 சபைக்கு போனேன், முந்தானேத்து நைட் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண, ஞாயிற்றுக்கிழமை நைட் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண. எல்லா பிரசங்கத்திலையும் நிக்கிற கேஸ் எல்லாம் யார் தெரியுமா? என்ன ஜெப குறிப்பு சொல்லுங்க? ஜெபிக்கவே முடியல பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நான் என்ன பண்றது? நான் என்ன சொன்னேன்? ஜெபம் பண்ண முடியாததுக்கு மருந்து என்னதான்? ஜெபம் தான். நான் சொன்னேன், நான் தலையில கை வச்சதுனால நீ ஜெபிச்சிட மாட்டேன் அப்படின்னா வாரம் மொத்த தலையில கை வச்சுனுக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க. ஒண்ணு கூட ஜெபிக்க மாட்டேங்குது. ஆமீன். காலங்காத்தால 4:30 மணிக்கு விசிட்டிங் போனா வீடுகளை என்னதான் பண்ணுதுங்கன்னு போனா எனக்கு கேள்விங்க சத்தம் தான் காதுல கேட்குது. குமரிங்கெல்லாம் காலை நீட்டி படுத்துனுது. நான் வரல, நீங்க என்ன நினைக்கிறீங்க? வந்துன்னு இருக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க. ஐயா, ஆவிக்குரிய தளர்ச்சி வந்துடுச்சியா? ஜெபிக்க முடியல சிலரால. அவங்க வாழ்க்கையில ஜெபத்துக்காக எழுந்திருக்க முடியல. என்னால ஜெபிக்கணும்ன்ற எண்ணமே வருவதில்லை. என்னால ஆண்டவரை துதிக்க மனம் வரல. என்னோட சரீரம் சுத்தமா ஒத்து வர மாட்டேங்குது பாஸ்டர், எழுந்திருக்க முடியல. இந்த விளக்கு அணைந்து போனதுனால், இந்த எண்ணெய் குறைந்து போனதுனால் உன் வீட்டுக்குள்ள என்ன வந்துடுச்சு தெரியுமா? இருள் வந்துடுச்சு. ஆனா ஜெபம் பண்ணுன்றாரு. தேவரீர் என் விளக்கை ஏத்துங்கப்பா, என் விளக்கை ஏத்துங்கப்பா. நான் அடிக்கடி சொல்லும் பாருங்க, இருள் நீங்கிறதுக்கு மேஜிக்கே கிடையாது. நீ எந்த வாரம் பெற்றவன், தீர்க்கதரிசி, எங்க சூனி எடுக்கிறவன், எங்க ஓடினாலும் உன் வீட்டுக்குள்ள இருக்கிற இருள் போனா நீ தான் ஜெபிக்கணும். என் விளக்கை நீங்க ஏத்துங்கப்பா. ஆமேன்னு சொல்லுங்க.
அல்லேலூயா. ஒருபோதும் நான் உங்க பிரச்சனைக்கு இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்யூஷன் வாங்கறத நான் என்கரேஜ் பண்றதே கிடையாது. சொல்லுங்க ஆமென். எனக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் வீட்டுக்கு நான் தான் போனோம். எங்க பாஸ்டருக்கு உடம்பு சரியில்லை, 107 டிகிரியா, எனக்கு ஒரு ஊசி போடுங்க டேனி அனுப்பிவிட்டுமா 24 hours சுகத்துக்கு போட்டு வந்துறியா தம்பி, எனக்கு பதில நீ ஜெபி. மூணாவது எப்படி விளக்கு அணையும் தெரியுமா? எப்படி விளக்கு அணையும் தெரியுமா? திரியை குறைத்தால் விளக்கு அணையும். எல்லாம் சொல்லுங்க. திரிய குறைச்சா கொஞ்சம் ஆரம்பத்துல மங்கும், அப்புறம் விளக்கு அணையும். என்ன பாஸ்டர்? பிரகாசித்த உன் வாழ்க்கையை யாரோ ஒருவரின் நட்பு, யாரோ ஒருவர் ஐக்கியம், கூட இருந்து வளர்ச்சியை விரும்பாத ஒருவரோட நீ சேர்ந்ததனால விளக்கு இன்றைக்கு அணைந்து இருளா இருக்கிறது. ஆவிக்குரிய யார் கூட சேரணும் தெரியுமா? ஆவியோட ஒத்து வந்தவன். சபையில இருக்கிற எல்லார் கூடயும் இல்ல, பார்க்கிற கிறிஸ்டின் கூட எல்லாம் இல்ல. உன் ஆவியும் அவங்க ஆவியும் ஒன்னா இருக்குதான்னு பார்க்கணும். உன் அன்பின் ஆவி உனக்குள்ள, அவனுக்குள்ள பொறாமையின் ஆவி. சபையை பத்தி குறை பேசுறவன், பாஸ்டர் பத்தி குறை பேசுறவன், பக்கத்துல உட்கார்ந்து பத்தி குறை பேசுறவன், அவங்கள பத்தி குறை பேசுறவன், இவன் கூட குறை பேசுறவன்லாம் கூட சேர்ந்தினா உன் வேலை கணைஞ்சிடும். கொஞ்சம் கொஞ்சமானையும் நல்ல பிரகாசமா இருந்ததுங்க ஒரு காலத்துல. உன் குடும்பம் நல்லா இருந்ததுங்க, உடம்புல ஒரு வியாதி இல்லாம இருந்ததுங்க. பல பேருக்கு தேவையில்லாத ஐக்கியங்கள். ஆகாப் யார் தெரியுமா? பேய்க்கு கோல் கட்டினவன் சமாரியா மலையில. யோசபாத் யார் தெரியுமா? துதிக்கிறவன். இவனுங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கப்பல் கட்டி அனுப்புறானுங்க. ஷிப்பு பயங்கரமா போயிட்டு இருக்கு. எசியோன் கேபர்னு ஒரு இடத்துக்கு போனோன்னு உடஞ்சி மொத்தம் போயிடுச்சு. தலையில வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கான். யோசபாத் ஆண்டவரை பார்க்கறான். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, எங்க வச்சோம் ஐக்கியத்தை? அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. உன்னோட ஐக்கியம் சரியா இல்லாத பொழுது உன் திரி, நீ நினைக்கிற என் கூட இருக்கிறவங்களாம் என் வளர்ச்சியை விரும்புறவங்க, வளர்ச்சியை விரும்பாதவங்க தான் கூட ரொம்ப இருப்பான். நீ எதனா வாங்கிட்ட, நீ எதனா கட்டிட்டனா அவன் மூஞ்ச பாரு. நீ நல்லா பாடிட்டா அவன் மூஞ்ச பாரு. நீ நல்லா ட்ரெஸ் போட்டா உன் கூட இருக்கிற மூஞ்ச நீ உத்து பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அவன் யார் தெரியுமா? உன் திரியை இழுக்கிறவன். என்னைக்கு அங்க சேர்ந்தியோ உன் சரீரம் காலி, என்னைக்கு சேர்ந்தியோ உன் பினான்சியல் காலி, என்னைக்கு சேர்ந்தியோ உன் குடும்பத்துல சமாதானம் காலி. யார் கூட கர்த்தர் பேசுறா தெரியல, பேச சொன்னதை பேசுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்பர் 1, காற்றடித்ததால் உன் வீட்டுக்குள்ள என்னாச்சு? 2வது, என்ன குறைஞ்சதனால உன் வீட்டுக்குள்ள இருள் வந்தது. 3வது, கூடா நட்பு. இன்னைக்கு போய் தீர்மானம் பண்ணுங்க, இன்னைக்கு போய் தீர்மானம் பண்ணுங்க. இதை சுத்தி 35 பாஸ்டர் இருக்கிறான். திருநெல்வேலியில் 65 பாஸ்டர் இருக்கலாம். எந்த பாஸ்டர் கூட ஜோடி சொந்தி சுத்தி நீங்க என்ன பார்த்துக்க மாட்டீங்க. எனக்கு தெரியும் யார் நானுன்னு. என் மேல இருக்கிற அபிஷேகம் என்னன்னு எனக்கு தெரியும். நான் எங்க ஐக்கியம் நேற்று பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டு வந்தேன். வரும்போது மீட்டிங் போயிட்டு வரும்போது சொன்னேன், நான் கேட்கல ஜீசஸ் ரீடிங்ஸோட லிங்க்ஸ், மோகன் என்ன லிங்கை நான் கேட்கல, தேடி நீங்க நடத்துங்க. நான் கேட்கல பெர்க்மான் ஐயாவோட ஐக்கியத்துல அவருடைய தலைமை சபையில போய் நேற்று பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன். நான் எதையும் கேட்கறது இல்லைங்க. நீங்க நல்லவரோட ஐக்கியம் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேடி பிடிச்சா நான் பரணபா பவுல. ஆமென் சொல்லுங்க. ஏன்பா மீதி பேர்லாம் எருசலேம்ல இருக்கலாம் வேஸ்ட். ஒளியை சந்தித்த ஒருவன் இருக்கிறான், அவனோட என்ன ஐக்கியம் வைப்பேன், ஆனால் என் வாழ்க்கை ஒளியா மாறும். வேலைக்கெல்லாம் ஆபீஸ்லாம் போனீங்கன்னா கூட சரிதான். அவங்க இருதயம் எப்படி இருக்குன்னு பாருங்க, சுத்தமா இருக்குதான் பாருங்க. அவங்க உங்க வளர்ச்சியை விரும்புறாங்களாம் பாருங்க. அவங்களோட உட்காருங்க. இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கே தெரியும். திரி இறக்கும்போது பார்த்துருக்கீங்களா? ஒரேடியா திரி இறக்க மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் கொஞ்சமா இறக்குவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா இறக்குவாங்க. கொஞ்சம் இறக்கிட்டு அவன் போயிடுவான். நீ இருட்டில் ஐயோ அம்மா இருட்டாயிடுச்சுன்னு உட்கார்ந்து இருப்பேன். அல்லேலூயா. தம்பி நான் பேசுறது புரியுதா? இல்லை இன்னும் விளக்கமா பேசவா? ஏசாயா 60:20 வாசிங்க. பயந்துராதீங்க. உனக்கு கர்த்தர் என்ன பண்ண போறான்னு சொல்றாரு. அந்த இருளை எப்படி மாத்த போறான்னு சொல்றாரு. வாசிங்க. இனிமே உன் சூரியன் அஸ்தமிப்பது இல்லை, உன் சரீரம் சந்திரன் என்னது? சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே நிரந்தரமான வெளிச்சமா. கையை தட்டி சொல்லுங்களேன். என் வாழ்க்கையில அணைந்து போன அந்த விளக்கை ஏற்றும்படி யாரும் வேண்டாம். கர்த்தரே நித்திய வெளிச்சமா இருப்பார். என் துக்க நாட்கள், இந்த வார்த்தை எல்லாம் சொல்லுங்களேன். என் துக்க நாட்கள் முடிஞ்சு போச்சு. ஏங்க வாழ போறது கொஞ்ச நாளுங்க. ஜேசுதாஸ் ஐயாவுடைய மனைவி தண்ணி எடுத்துன்னு வாடான்னாங்களா ஞாயிற்றுக்கிழமை. என்ன இருந்தாங்களா? தண்ணி தாகமா இருக்கு எடுத்துன்னு வாப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். உள்ள போய் டேனி தண்ணி எடுத்துன்னு வரதுள்ள அப்படியே கண்ணுலாம் நெட்டு நின்று போச்சான். பல்ஸ் பார்க்கறானா, தொட்டு பார்க்கறான்னு எல்லாம் பார்க்கறான்னு செத்து போயிட்டாங்க. 2 நாள் ராத்திரி பகல அங்கதான் கிடந்தேன். ஒரு பெரிய தேவ மனுஷன் எங்க போயிருக்காரு தெரியுமா? பாண்டிச்சேரி போயிருக்காரு ஊழியம் சேர்த்து பிரசங்கம் பண்றதுக்கு. 2 மணிக்கு சாப்பிட்டியான்னு போன் பண்றதுக்கு மனைவி போன் பண்றாரு. போனை யாரும் எடுக்க மாட்டாங்க. வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. உங்க கோவங்க மூட்டை தூக்கி கட்டி போடுங்க. உங்க பொறாமையில மூட்டை கட்டி போடுங்க. உங்க வன்கண் ஆவிய மூட்டை கட்டி போடுங்க. யார் மேலேயும் இருளின் கண்களை தூக்கி போடுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? உனக்காக கர்த்தர் தன் சூரியனை அனுப்ப காத்திருக்கிறார்.
உன் துக்க நாட்களை முடிக்க காத்திருக்கிறார். என் பிள்ளை மேல கர்த்தருடைய மகிமை உதிக்க காத்திருக்கிறார். நீங்க எப்படி தெரியுமா வாழணும்? கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழணும். கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் யோவான் ஸ்நானன் எப்படி தெரியுமா வாழ்ந்தானா? பிரகாசிக்கிற விளக்கா வாழ்ந்தான. கொஞ்ச நாள் தான். வெறும் 30 வயசுல செத்தாக அடிச்சிட்டான் ஏரோது. அவன் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்தது. சிஸ்டர் பிரதர், நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? நீங்க கிறிஸ்தவனா இருப்பது மேட்டர் இல்லை. எத்தனை பேரை விளக்கேத்தி வாழ வச்சவங்களா இருக்கிறீங்க. என் விளக்கேத்தி வச்சவர் அவர் தான். எங்க மனைவி பார்த்து சொல்லிச்சு, ஆனந்தி உனக்கு விளக்கு வேத்தி வச்சதே நான் தானே. எங்க மாமா பொண்ணு பார்க்கும்போதெல்லாம் சொல்லி, ஏன்னா அவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அதுக்கு நன்றியா இருக்கிறேன்னு என் மனைவி சொல்லுவாங்க. நல்லது தானே? விளக்கேத்தி வச்சாங்கல்ல. இப்படி ஒரு மாப்பிள்ளை தேடி இந்த தலைகளா தண்ணி குடிச்சா கூட கிடைக்குமா உங்களுக்கு? ஆமேன்னு சொல்லுங்க. ஏய் சரவணா, நீ சிரிக்கிறத பார்த்தா ஊங்கிட்ட அந்த பொம்பளை மாட்டின்னு பாடுற பாடி எங்களுக்கு தானே தெரியுன்றியா? புரியுதா நான் பேசுறது? நீங்கள் யாராவது ஒருவர் வெளிச்சத்துக்கு காரணமா இருக்கணும்னு பேசுறேன். யாருடைய இருளுக்கு நீங்க என்னவா இருந்துடக்கூடாது. திரியை இருக்கிறவங்களா அணைக்கிறவங்களால என்ன பண்ணக்கூடாது, இருந்துடக்கூடாதுங்க. உங்களால குடும்பம் சந்தோஷமா இருக்கணுங்க. உங்களால சபை சந்தோஷமா இருக்கணும். உங்களால ஊழியக்காரன் சந்தோஷமா இருக்கணும். ஊழியக்காரன் உங்களால துக்கப்பட்டா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காதுன்னு பைபிள் சொல்லுது. என் மேல இருக்கிற திரியை நீங்க இழுத்தரக்கூடாது. என் மேல இருக்கிற எண்ணெயை நீங்க இழுத்தரக்கூடாது. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? எனக்கு ஒரு வெளிச்சம் இருக்குது. அவர் சூரியன் ஐயா. அவர் என் துக்க நாட்களை முடிப்பார். அல்லேலூயா. மூன்றாவது சொல்லி நான் முடிக்கிற நேரம் இல்லை, இருந்தா நல்லா பேசுவேன். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 21. முதல்ல சொன்ன உன் நீதியை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். இரண்டாவது சொன்ன உன் இருளை வெளிச்சமாக்குவார். மூணாவது சொல்ற வாசிங்க 21, 23, 24 வாசிங்க பிள்ளை. நீ நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிற சூரியனும் அல்லேலூயா. யாருடைய உதவியுமே இனிமே வேணாம் உனக்கு பிரதர். நான் சொல்றது கவனிங்க. இங்க அங்க பினான்சியல் என்னமோ யார சரிப்பட்டு இன்னைக்கு நம்புங்க. என் இருளை மாற்றுவதற்கு சூரியன் அல்ல, சந்திரன் அல்ல, என் மேல கர்த்தர் கொடுத்த மகிமை வெளிச்சமே என்னை நடத்தும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. வாசி மகள வாசி. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விலக்கு. நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார். யாருக்கு மட்டும் தெரியுமா இந்த வெளிச்சம்? ரட்சிக்கப்பட்டவனுக்கு மாத்திரம் இந்த வெளிச்சம். என்ன பண்ணு சிஸ்டர் இந்த வெளிச்சம்? அடுத்து என்ன பண்ணும் வாசிங்க. பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால். அல்லேலூயா. தேவனே உனக்கு வெளிச்சமாய் இருந்து உன்னை மகிமையும் கனமையும் உடையவனாய் மாற்ற போறார். கை தட்டி சொல்லுங்க, என் தேவன் என்ன எங்க தெரியுமா? இது பாருங்க, இந்த ரட்சிப்பை பத்தி சாதாரணம் தரேங்க. ஊருக்கு ஒன்றும் வம்சத்துக்கு ரெண்டுமா? எத்தனை கோடி பேர் இருக்கிறான் இந்தியால. இத்தனை பேர்ல உங்களை விட்டு ரட்சித்து கொண்டு வந்தார்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு அவரே வெளிச்சமாய் இருந்து மகிமையும் கனத்தையும் கொடுக்காம விடவே மாட்டார். இங்க இருக்கிற ஒருவர் கூட இருளில மரித்து போவதில்லை. ஒருவர் கூட வறுமையில மரித்து போவதில்லை. ஒருவர் கூட கஷ்டத்துல மரிப்பதில்லை. ஒருவர் கூட கண்ணீர்ல மரிப்பதில்லை. நான் சொல்றேன், உங்க குடும்பத்தை கனமும் மகிமையும் நிறைந்ததாய் மாற்றாமல் கர்த்தர் விட மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? எங்கெல்லாம் கனமிடப்படுத்தப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் அவமானப்படுத்தப்படி, எங்கெல்லாம் நீங்க அசிங்கத்தை சந்தீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் என்ன கொண்டு வருவாரு? கனத்தையும் மகிமையும் கொண்டு வருவார். நீங்க எத்தனை பேர் நான் சொல்றதை நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. உங்க ரட்சிப்பு, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையே உங்களுக்கு கனமும் மகிமையும் நிறைந்தா மாறும். எங்க குடும்பத்தை மாதிரி இருள்ல எந்த குடும்பமும் இருந்திருக்காது. எங்க அப்பா அம்மா இருந்த இருள் மாதிரி நீங்க யாரும் இருந்திருக்க மாட்டீங்க. கடைசி வரைக்கும் நல்லாவே வாழாம வியாதியில செத்து போனவங்க 2 பேரும். அதனால எங்களையும் சாபமாவே பார்த்தாங்க பாருங்க. ஆண்டவர் என்ன தொட்டாரு, என்ன ரட்சித்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா நான் யாருன்னு என் சொந்தக்காரங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. கொரோனாக்கு முன்னாடி எங்க சின்ன மாமிக்கு, குமுதா மாமின்னு ஒருத்தவங்களுக்கு கெசட்டிங், கவர்மெண்ட்ல கெசட்டிங் ஆபீசர், அவங்க பண்ணாதான் சில ஃபைல்ஸே மூவ் ஆகும். அவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருந்தாங்க தலைமைச் செயலகத்துல. அவங்களுக்கு கர்ப்பப்பையில புற்று வந்து அந்த வழி பூரா புத்து வந்து யூரின் போற பாதம் மொத்தம் புத்து நோய் வந்துச்சு. ஒரு நாள் கல்யாணத்துக்கு போயிருக்கிறேன் கொரோனாக்கு முன்னாடி கூடுவாஞ்சேரிக்கு. அப்போ வந்து என்கிட்ட கையெழுத்து, என்ன மாமி எப்படி இருக்கிறீங்க? கேன்சர் 3வது ஸ்டேஜ்னு சொல்லிட்டாங்கடா, சரியாவதுன்னு சொல்லிட்டாங்க. மாமி நீங்க வேற, எத்தனை கேன்சர் பேஷண்ட்டை நாங்க பார்த்துருக்கிறோம் மாமி, இன்னும் இதை போய் பெருசா சொல்லிங்க. தோல் மேல கை வச்சு நீங்க நல்லா இருப்பீங்க மாமி, என்ன நீங்க நல்லா இருப்பீங்க மாமி, என்ன நான் பெருமை சொல்ல தாழ்த்தி சொல்றேன். இன்னை வரைக்கும் கர்த்தர் கிருபையினால ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அன்னைக்கு வந்தது என் குடும்பத்துக்கு என் மேல மகிமை. ஐயோ அந்த பையன் சொன்னா நடக்குது,
அந்த பையன் வந்தா நடக்குது. எது தெரியுமா மகிமையை கொண்டு வந்தது? என் படிப்புள்ள அறிவு இல்லையா, கர்த்தர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பு, கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிச்சம், கர்த்தர் என்ன வாழ வச்ச. சிஸ்டர், இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு ஆட்டுக்குட்டியானவர் வெளிச்சமாய் மாறுவாரானால் உங்களை என்ன தெரியுமா, ராஜாக்கள் மகிமையை கொண்டு வருவாங்க. நான் சொன்ன ஆளுக்கு எவ்வளவு தெரியுமா பெருங்கலத்தூர்ல இருக்க சொத்து? சும்மா வித்தீங்கன்னா 100 கோடி. எவ்வளோ? சும்மா வித்தா 100 கோடி. ராஜா மகிமையை கொண்டு வரான். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு சொல்றேன் பிரதர் சிஸ்டர், உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகள் இந்த வசனத்தின்படியே மகிமையில வாழ்வாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நம்மளை எங்கிருந்து கொண்டு வந்தார்? அந்தகாரத்தில் இருந்தோம். எங்க? 1 பேதுரு 2. அந்தகாரம் தெரியுமா? யாருமே பார்க்காத இடம். யாரும் இருட்டில் இருக்க யாருன்னா பார்ப்போமா? இருட்டில் யாருமே பார்க்காத ஒரு இடத்துல, யாருக்கும் தெரியாத இடத்துல, பார்க்க முடியாத நிலையில, யாரும் பார்க்க விரும்பாத இடத்துல இருந்தோம் பிரதர். இன்னைக்கு எங்க கொண்டு வந்துட்டார் தெரியுமா? சொந்தக்காரனா யாரை பத்தி பேசுறான் தெரியுமா? உன்னை பத்தி தான் பேசுறான். ஆமாவா இல்லையா? இன்னும் அந்த காலத்திலேயே இருக்கிறீங்களா, வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்களா? நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. வேணா ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் வேணா எவனோ சொந்தக்காரன் வீட்டில் போடுங்களேன். ஒரு நாளைக்கு பேசினா 10 தடவை உன்னை பத்தி தான் பேசுறான். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, கனி கொடுக்கிற மரமே கல்லடிப்படும். உன்னை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டானே மகிமைக்கு வந்துட்டேன்னு அர்த்தம். சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க. கந்த மேஸ்திரி பசங்களாம் இப்ப நல்லா ஆயிடுச்சாமாடா, மகிமை வந்துச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயாவா. அந்தகாரத்தில் இருந்த என்னை எதற்கு கொண்டு வந்தா தெரியுமா? அந்தகாரத்தில் மரிப்பதல்ல, ஆச்சரியமானவ புண்ணியனாதையா இயேசு. யார் என் புண்ணிய? புண்ணியம் புண்ணியம் யார் யார் புண்ணியவான்றிய? உண்மையான புண்ணியமா யார் தெரியுமா? இயேசுதான். அந்த புண்ணியவான பத்தி பேசுறதுக்கு தான் ஈசிஆருக்கு ஓடுறேன், கண்ணதாசன் நகர் ஓடுறேன், புழல் ஓடுறேன், இந்த தொண்டையே பேச முடியலன்னு ஓடுறேன். ஏன் தெரியுமா? எனக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு புண்ணியநாதன் இருக்கிறா. எங்க இருந்த என்ன? அந்த காலத்தில் இருந்த என்ன எங்க கொண்டு வந்துட்டார் தெரியுமா? இந்த ரட்சிப்பை வச்சு ஆச்சரியமான ஒளியினது. என் ஆசை கலெக்டருக்கு மட்டும்தான் இன்னும் ஜெபம் பண்ணல. யாருக்கு ஜெபம் பண்ணல? மாவட்ட கலெக்டருக்கு கொண்டு ஜெபம் பண்ணல. அதுவும் எங்கேயாவது வாய்ப்பு கிடைச்சிடணும். டாக்டருக்கு பண்ணிட்டேன், எம்பிபிஎஸ்க்கு படிச்சுட்டேன், சப் தாசில்தார் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டேன். யார் யா நீ ஜெபம் பண்றாளே? ரட்சிப்பே எனக்கு கனத்தையும் மகிமையும். பிரதர், உன் இருளெல்லாம் இந்த ரட்சிப்பு நீக்கும் பிரதர். ஆட்டுக்குட்டியானவரே உனக்கு விளக்கா மாறுவார் பிரதர். உனக்கு கர்த்தரே நித்திய வெளிச்சமா மாறுவாரு. ஏ மொர்தகாய், இன்னைக்கு நீ உட்கார்ந்து இருக்கிறது எங்க தெரியுமாடா? அரண்மனை வாசல்ல, இருள, யாருக்கும் தெரியாத அந்தகாரத்துலடா. ஆனா உன் பரிசுத்தம், உண்மை, உன்னுடைய கர்த்தரை தேடுற குணம், யாருக்காவது ஒண்ணுனா நீ உபவாசம் போட்டு ஜெபிக்கிற குணம் இருக்குது பத்தியா? உன் ரட்சிப்பே ஒரு நாள் உன்னை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திற்கு கட்டாயம் கொண்டு வரும். ஆமான்கள் உயரத்தில் இருப்பது போல் சில நேரத்தில் தெரியும். ஒரு நிமிஷத்துல ஆமான்கள் அதமாக்கப்படுவார்கள். மொர்தகாய்கள் மேலே வருகிற காலத்துல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. என் நீதியை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். இரண்டாவது, என் இருளை வெளிச்சமா மாத்துவார். என் விளக்கை ஏத்துவார். எல்லாம் சொல்லுங்க இந்த வார்த்தைய. திரிய அணைக்கிற ஆளோட இனிமே என்ன பண்ணாத, சீட்டை மாத்து, இடத்தை மாத்து, வீட்டை மாத்து. அல்லேலூயாவா. மச்சான வீட்டில் சேர்க்காத, மாமாவை சேர்க்காத, ரட்சிக்கப்படாத அப்பா அம்மாவை சேர்க்காத. அதெல்லாம் திரி இழுக்குது, சித்தி திரி இழுக்குது. அல்லேலூயா. சொல்லுங்க. அந்த தைரியம் வரணும். அந்த தைரியம் என்ன பண்ணணும்? நம்ம வரக்கூடாது, வரக்கூடாது, தைரியம் வரணும். ஏன்னா திரி இழுத்துட்டா கஷ்டம் தெரியுமா? சில நேரத்தில் நீங்கள் விளக்கை ஏற்றி வச்சுட்டு போயிடுவீங்க. அந்த ஸ்மெல்லுக்கு எலி வந்து திரியை இழுத்து போய் கூரை மேலே போட்டு வீடு எரிஞ்ச வீடெல்லாம் எத்தனையோ இருக்குது. நீ நினச்சிப்ப சாதாரண வந்திருக்கிறது உன் வீட்டில் எலி பெருச்சாலி பின்னாடி நோண்டுறது. யார்கிட்டயோ பேசுறாரு. அப்பா சந்தோஷம், கண்ட்ரோலாக பேசு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்க. அவர் பேச சொன்னா நான் பேசி தானே ஆகணும். எத்தனை நாளைக்கு அந்த சித்தி எலியை வீட்டுக்குள்ள விட்டு வச்சிருப்பீங்களோ தெரியல எனக்கு. எத்தனை நாளைக்கு அந்த சித்தப்பா எலியை விட்டு வச்சிருப்பீங்களோ. இதெல்லாம் உன் திரிய அணைச்சி போட்டுடுதே, மங்கி போயிட்டியே. அல்லேலூயா. அவர் யார் தெரியுமா? மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர், அதற்கு எண்ணெயை ஊற்றுகிறவர். எல்லாம் கண்ண மூடி, எல்லாம் கண்ண மூடலாம், எல்லாம் கண்ண மூடலாம். அல்லேலூயா. அப்படியே எழுந்திருப்போமா? அப்படியே எழுந்து நின்று இந்த பாடல் பார்க்கும்போது காணிக்க போடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த முதல் மாதத்தில் உதாரத்துவமானதை நான் கர்த்தருக்கு செலுத்த வந்திருக்கிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து நடத்த போறார். அல்லேலூயா. பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட என்னை பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட